அமைப்பையும் நம்பாதீங்கன்னு சொன்னாரு அப்படின்ட்டு வராங்க. அவர் எந்த ஒரு அமைப்பையும் நம்பாதீங்கன்னு சொன்னார். அதே சமயத்தில் அவர் சொன்னார், ஒரு மிகச்சிறந்த ஆக சிறந்த ஒரு ஜனநாயக அமைப்பை கட்டி எழுப்புங்கள். நீங்கள் கட்டி எழுப்பி விட்டீர்களா? பழனி பாபா இருந்தவரை பழனி பாபாவை தீவிரவாதி என்று முத்திரை குத்தியதே இந்த இஸ்லாமிய மக்கள் தான். இந்துத்துவ கும்பலுக்கு பழனி பாபா மீது இருந்த வெறியை விட அதிகமான வெறி இஸ்லாமியர்களுக்கு இல்லையா? அவரை எத்தனையோ பள்ளிவாசல்களுக்கு தொழுகைக்கு தடுப்பாங்களா? தொழுகைக்கு தடுத்தது இல்லையா அந்த சமூகம் பழனி பாபாவை? தொழுகைக்கு எந்த மனிதராவது தடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? செய்திருக்கிறார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு சொல்றாங்க, எப்ப இந்த நாட்டில் நமக்கு குடியுரிமை இல்லை, இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போன சிஏஏ என்ற ஒரு சட்டம் போட்ட பிறகு சொல்றாங்க, பழனி பாபாவை நாங்கள் தவற விட்டு விட்டோம், பழனி பாபாவை நாங்கள் தவற விட்டு விட்டோம், ஒரு மாபெரும் வீரனை இந்த மண்ணில் நாங்கள் இழந்து விட்டோம்னு பேசுறீங்க. எப்ப அந்த மனிதன் இறந்து அந்த மனிதன் சொன்னாரு, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா? அந்த மனிதன் சொன்னாரு, நீங்கள் என்னை புறக்கணிக்கலாம், ஆனால் எனக்கு பின்னால் ஒரு வலிமை மிக்க இளையோர் படை வரும், அந்த இளையோர் படை என் எலும்பு கூட்டை எடுத்தாவது எனக்கு நன்றி செலுத்தும். அந்த இளையோர் கூட்டம் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளையோர் கூட்டம். நாங்கள் நன்றி செலுத்துறோம் பழனி பாபாவுக்கு. நாங்கள் சொல்லல, தேசிய லீக் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிற தடாஜே ரஹீம் சொல்றாரு, முதலாக பழனி பாபாவை இஸ்லாமிய மேடைகளில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த பழனி பாபாவினுடைய நினைவு கூட்டத்தை முதலாக ஒரு பொது அரசியல் கட்சி பழனி பாபாவை ஒரு தமிழின போராளியாக கொண்டாடி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான் என்று எல்லாரும் சொல்றாங்க. இஸ்லாமிய மக்கள் யாராவது சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பழனி பாபாவை குறித்து பேச முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பேச முடியாது. ஏன்னா பேசுற 2வது வார்த்தையில சொல்லணும், கருணாநிதி ஒரு துரோகி என்று பழனி பாபா சொன்னாரு. அதிமுக பழனி பாபா குறித்து பேச முடியுமா? ஏன் அதிமுக இருந்து பழனி பாபா வெளியே வந்தாரு? முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருந்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அதை குறித்து பேச முடியுமா அதிமுகனால? பழனி பாபாவை இந்த மண்ணில் ஒரு பொது அரசியல் கட்சி கொண்டாடி இருக்கிறது, பழனி பாபாவை இந்த மண்ணில் ஒரு பொது அரசியல் கட்சி இத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் அந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. எந்த கட்சியும் அதை குறித்து பேச முடியாது. வெறும் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே, அதுவும் இஸ்லாமிய மக்களும் குறைவான மக்கள் மட்டுமே பேசிக் கொண்டவர்கள் மத்தியில் இன்றைக்கு சொல்றாங்க. பழனி பாபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் சொல்லியிருக்காரு. அதே பழனி பாபா தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எல்லாம் சிறுபான்மையினர் அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழர்கள் இந்த மண்ணின் பெரும்பான்மையினர் என்று பேசியவர் பழனி பாபா. அறிவு சிவந்த பெருமக்களே, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். பழனி பாபாவை உங்களுக்கு ஏன் பிடிக்காமல் போனது என்றால் திமுகவை திட்டினாரு. நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னா திமுகவை திட்டுறோம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இவ்வளவு செய்த திமுக, உங்களுக்கு இவ்வளவையும் கொடுத்த திமுக, முதலாக பாஜக இந்த மண்ணிலே எப்பொழுது கால் வைத்தது தெரியுமா? 1998. 1998 முதல் முறையாக இந்த மண்ணிலே பாஜக கால் பதிக்கிறது. அதிமுகவினுடைய துணையோடு. இஸ்லாமியர்கள் நீங்கள் எவ்வளவு கிள்ளுக்கிரைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பழனி பாபா சொன்ன போது நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு நான் சொன்ன பிறகு நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். 1998 அதிமுகவினுடைய துணையோடு பாஜக இங்க உள்ள வருது. அப்படி பாஜக இந்த மண்ணிலே கால் பதிக்கும் பொழுது அதிமுகவில் போட்டியிடுவதற்கு ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இது நமக்கு தெரியும். வழக்கம் போல அதிமுக தானே, அது அப்படிதான் செஞ்சிருக்கும், எனக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி தெரியும், அமரர் எம்ஜிஆரை பத்தி எங்களுக்கு தெரியும்னு உருட்டுவீங்க. ஆனால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டை கொடுக்குது, வேலூர்ல ஒரே ஒரு சீட்டை கொடுக்குது. அதன் பிறகு 1999 அம்மையார் ஜெயலலிதா இனிமேல் ஒருபோதும் பாஜ்பாயோடு இந்த ஆட்சியை தொடர முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு அன்னைக்கே பால் ஊத்திட்டாங்க. ஆனா எங்க ஐயா கருணாநிதி அது எப்படி பாஜக வளராம இருக்க முடியும்? நாளைக்கு பின்னால வரக்கூடிய சங்கதிகள் இந்த பாஜகனால பயன்பெறணுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு, ஓடி போய் பாஜகவை தாங்குறார். அப்படி பாஜகவை 1999 பெருமரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர், நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர் ஐயா கருணாநிதி அவர்கள் 1999 வாஜ்பாயோட கூட்டணி வைத்திருந்த போது ஒரு இஸ்லாமியருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு அளிக்கவே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க நாடாளுமன்ற தேர்தல்களுடைய
அந்த முடிவுகளை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 1999 பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனா அப்ப அங்க என்ன நடந்திருந்ததுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்துச்சு 1999. அப்ப இஸ்லாமியர்களை இவர்கள் எந்த அளவிற்கு மதிப்பிடுகிறார்கள் நீங்க பார்க்கணும். நான் இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது